அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸா நம்ம வீடியோஸா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 5th லெசனுடைய ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் நிதி சார்ந்த உறவுமுறை அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா இப்போ கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு அப்படிங்கிறத சொல்லலாம். இதே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கறத இந்த கான்செப்டை முதல்ல யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதுவும் மெயினா இந்தியாவுடைய ஃபெடரலிசம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னது யாரு அப்படின்னா, சோ அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அரசியலமைப்பு நிபுணராக இருக்கக்கூடிய கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதிகார பகிர்வை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு நிறைய அம்சங்கள் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருப்பாங்க, இல்ல நிறைய ஆக்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அரசியல் காரணங்களுக்காக பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகாரத்தை நம்ம பகிர்ந்திருக்கிறோம், பட் ஆனா அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணல, சரிசமமா பகிரல, ஓகேங்களா, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. சோ அதனாலேயே நம்ம என்ன சொல்லலாம், குவாசி ஃபெடரல் அரை கூட்டாட்சின்னு சொல்லலாம். பட் ஆனா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கும் ஸ்மூத்தா மெயின்டைன் பண்றதுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளார நிறைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி சட்டங்கள், ஸ்டாச்சுவரி பாடிஸா சட்டம் போட்டு நிறைய அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கோம். அரசியல் ரீதியாகவும் சில அமைப்புகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சோ அப்போ கோஆபரேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு இல்லையா? சோ அதனால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வி கால் இட் அஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற டேர்ம் நம்ம சொல்லலாம். சோ அப்ப அந்த கூட்டுறவு கூட்டாட்சிங்கிற டேர்ம் இந்தியன் ஃபெடரலிசம் மெயினா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னது யார் அப்படின்னா, அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரைட். சோ அப்போ இந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும் போது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புக்குள்ளார இந்த கூட்டுறவு கூட்டாட்சி பத்தி பேசுற விஷயம் ஏதாவது இருக்கானா? எஸ், இருக்கு. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சொல்லக்கூடியதை கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்கான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாச்சுவரி பாடிஸா சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு, அதாவது சட்டம் போட்டு உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்புகளா இருக்காங்களா அப்படின்னா, எஸ், 2 பேருக்கு நம்ம உருவாக்கி 3 பேருக்கு நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் கவுன்சில்னு சொல்லக்கூடிய மண்டல குழுக்கள். ஓகேங்களா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை பத்தி ஆராயறதுக்கான ரிவர் போர்டுன்னு சொல்லக்கூடிய நதிநீர் வாரியம். ஓகேங்களா? அண்ட் தென் ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய நதிநீர் தீர்ப்பாயங்கள் போன்றவை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே பை ஆக்ட், சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? ஜோனல் கவுன்சில் மண்டல குழு, ரிவர் போர்டுன்னு சொல்லக்கூடிய நதிநீர் வாரியம், அண்ட் தென் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் நதிநீர் சிக்கல்களுக்கான தீர்ப்பாயங்கள் போன்றவை ஸ்டாச்சுவரி பாடிஸா சட்டப்பூர்வ அமைப்புகளா உருவாக்கி வச்சிருப்போம். அண்ட் தென் பொலிட்டிக்கல் பாடிஸா அரசியலமைப்பு அரசியல் ரீதியான காரணங்களா உருவாக்கப்பட்ட அமைப்பு நம்ம சொல்லும் போது நிதி ஆயோக்னு சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம உருவாக்கியிருப்போம். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளாரையும் கோஆபரேட்டிவ், அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு சில அம்சங்கள் இருக்கு, சட்டம் போட்டும் சில விஷயங்கள் உருவாக்கி இருக்கிறோம், அரசியல் காரணங்களுக்காகவும் சில விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்புக்குள்ளாரியே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? சோ வாட் இஸ் மீன் பை இன்டர்ஸ்டேட் கவுன்சில்? மாநிலங்களுக்கு இடையான குழு என்ன அப்படின்னா, ஆஸ் பெர் ஆர்டிகல் 263. ஓகேங்களா? சோ விதி 263 அடிப்படையில இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையான குழு உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இதை யார் உருவாக்குறாங்க? குடியரசுத் தலைவர் தான் இந்த மாநிலங்களுக்கு இடையான இந்த குழு அப்படிங்கறத உருவாக்குறாரு. சோ அப்படி ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், முதல் மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியர் 1990 உருவாக்கப்பட்டுச்சு. சோ எந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல இந்த குழு உருவாக்கப்பட்டுச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா? சோ இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிறது 1983 உருவாக்கப்பட்டு 1988 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில 1990 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையான குழு உருவாக்கியிருப்பாங்க. எந்த ஆர்டிகல் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பத்தி பேசுது அப்படின்னா, ஆர்டிகல் 263. சோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 உருவாக்கியிருப்பாங்க. சோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? குடியரசுத் தலைவர் தான் உருவாக்குறாங்க. சோ இப்போ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 3 முக்கியமான பணிகளை செய்வாங்கிறாங்க. ஓகேங்களா? சோ என்னென்ன பணிகள் அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையே சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குறது. ஒரு ஸ்டேட்க்கும் இன்னொரு ஸ்டேட்க்கும் நடுவுல பிரச்சனை அப்படிங்கும் போது அதுக்காக இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைக்கப்படும். இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது டெம்பரரி கவுன்சில், தற்காலிக குழு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கிறதுக்காக அந்த குழு உருவாக்கப்படும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் நடுவுல பிரச்சனை அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைச்சு அந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அடுத்தது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே பொதுவான விஷயங்களை விவாதிப்பது. சோ இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும் போது பொதுவான விஷயங்களை பத்தி விவாதிக்கிறதுக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் உருவாக்கப்படலாம்.
அண்ட் மூணாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் பிரச்சனைனாலோ சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் பிரச்சனைனாலோ காமனான லா எனாக்ட் பண்ணும். ஓகேங்களா? எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேர்ந்து பொதுவான சட்டங்களை இயற்றணும் அப்படின்னாலும் இதெல்லாம் பத்தி ஆராயறதுக்கு ஓகேங்களா என்ன உருவாக்கலாம்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையேயான குழு உருவாக்கலாம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய சுகாதார குழு, போக்குவரத்து வளர்ச்சி மன்றம், தல சுயாட்சி மத்திய குழுன்னு சொல்லிட்டு பல இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆஸ் பர் ஆர்டிகல் 263. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1990 தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையான குழுவை யார் அமைக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் அமைக்கிறாங்க இல்லைங்களா? சோ அப்போ இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குழுவுக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா பிரதமர் தலைமை தாங்குவாங்க. சோ அப்ப இந்த கவுன்சிலை அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். ஓகேங்களா? பட் ஆனா இந்த கவுன்சிலுக்கு ஹெட்டா இருக்கிறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரதமர் தான் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குவார். சோ பிரதமர் மட்டும் இல்லாம எல்லா மாநில முதலமைச்சர்கள் ஓகேங்களா அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ், 28 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், அண்ட் தென் யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள், 6 யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா 6 ஒன்றிய அமைச்சர்கள், ஓகேங்களா அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாத யூனியன் டெரிட்டரிஸ்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ ஓகேங்களா நிர்வாக தலைவர்களும், அண்ட் தென் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலத்தினுடைய ஆளுநர்களும் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவரால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு பிரதமர் தலைமை தாங்குவாரு. எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ், எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் சட்டமன்றம் இருக்கோ அந்த சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர்கள், அண்ட் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சி நடக்கிற மாநிலத்தினுடைய ஆளுநர்கள், எந்தெந்த யூனியன் பிரதேசத்திலாம் சட்டமன்றம் இல்லையோ அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகள் அல்லது லெப்டினன்ட் கவர்னர்ஸ் துணைநிலை ஆளுநர்கள், அண்ட் தென் 6 யூனியன் மினிஸ்டர்ஸ் 6 மத்திய அமைச்சர்கள். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாரும் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல மெம்பர்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்றவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல தேர் வாஸ் எ நிலைக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இவங்க பெர்மனண்டா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பணிகளை செய்வாங்க. அப்படி அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய நிலைக்குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் தவிர 5 மத்திய அமைச்சர்கள், 9 மாநில முதலமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுழற்சியின் அடிப்படையில் இதுல உறுப்பினர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். சோ அப்போ மத்திய உள்துறை அமைச்சர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஹெட்டா இருப்பாரு. சோ அவர் இல்லாம இதர 5 அமைச்சர்களும் அண்ட் தென் வந்துட்டு 9 மாநில முதலமைச்சர்களும் சுழற்சியின் அடிப்படையில் இதுல உறுப்பினரா இருப்பாங்க. இதுல இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய ஸ்டாண்டிங் கமிட்டில. சோ அப்படி ஆர்டிகல் 263 படி ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனைனாலோ இல்ல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு லாவை எனாக்ட் பண்ணணும்னாலோ இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான சட்டங்களை உருவாக்கணும்னாலோ சோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ அண்டர் ஆர்டிகல் 263 முதல் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரையின்படி 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ரீதியான கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்றோம். சோ அடுத்தது ஸ்டாச்சுவரி பாடி. ஓகேங்களா? தட் இஸ் நத்திங் பட் சட்ட ரீதியான அமைப்புகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம். தட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவரி பாடிஸ் என்னலாம். சோ அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஜோனல் கவுன்சில், மண்டல குழுக்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்டிகல் 263. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்றோம். ஆனா ஜோனல் கவுன்சில் பத்தி கான்ஸ்டிடியூஷன் எங்காவது மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. ஒரு சட்டத்தின் மூலியமா அதை உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் அதை சட்ட ரீதியான அமைப்பு, சட்ட அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எந்த சட்டத்தின் மூலியமா அது உருவாக்கப்பட்டது? பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அப்போ 1956ல மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்தியாவில அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. மொழியின் அடிப்படையில ஸ்டேட்ஸ் பிரியும் போது ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு ஸ்டேட்டா போகிறாங்க பட்சத்துல இந்தியாவுடைய அந்த இன்டெகிரிட்டிங்கிறது பாதிக்கப்பட்டது. அப்போ பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு அப்படின்னா ஓகேங்களா சோ இந்த மண்டல குழுக்கள் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர. ஏன்னா இந்த மண்டல குழுக்களுடைய மெயினான நோக்கம் வந்துட்டு கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது. எல்லாரும் ஒன்னா இருந்து கோஆபரேட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கணும். சோ மாநிலங்கள் மொழிவாரியா பிரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் ஒன்னா செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பேஸ்ட் ஆன் த ஜோன், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த ஜோனை பேஸ் பண்ணி மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பார். அப்படி 1956ல உருவாக்கும் போது there was only 5 zonal councils, 5 மண்டல குழுக்கள் மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா? பட் 1971ல
ஆறாவதா நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில், வடகிழக்கு மண்டல குழு அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி so far now we have 6 zonal councils, 6 மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்போ முதல்ல உருவாக்கும் போது 5 மண்டல குழுக்கள் தான் இருந்து 1971ல 6th ஜோனல் கவுன்சில், 6வது மண்டல குழுவா பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில், வடகிழக்கு மண்டல குழு உருவாக்கப்பட்டது. சோ அது எந்தெந்த மண்டல குழுக்கள் அப்படின்னா நார்த் ஜோனல் கவுன்சில், வடக்கு மண்டல குழு அப்படிங்கும் போது அதுக்கு ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படி ஹெட் குவார்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னா டெல்லியில அமைஞ்சிருக்கு. தெற்கு மண்டல குழு சவுத் ஜோனல் கவுன்சில் அப்படிங்கும் போது ஹெட் குவார்டர்ஸ் சென்னை. கிழக்கு மண்டல குழு ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லும் போது ஹெட் குவார்டர்ஸ் கல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் ஜோனல் கவுன்சில் மேற்கு மண்டல குழுனுடைய தலைமையகம் மும்பையில இருக்கு. சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில் மத்திய மண்டல குழுனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத்ல அமைஞ்சிருக்கு. இது போக நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் 1971ல உருவாக்குன வடகிழக்கு மண்டல குழுனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயாவினுடைய ஷில்லாங் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மண்டல குழுவுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படிங்கும் போது எல்லா மண்டல குழுவுக்குமே காமன் சேர்பர்சன் யார் அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? சோ இந்த 6 ஜோனல் கவுன்சில்ஸ்மே ஹெட் யாரு தான்? யூனியன் ஹோம் மினிஸ்டர், மத்திய உள்துறை அமைச்சர் தான் காமன் ஹெட் ஃபார் ஆல் ஜோனல் கவுன்சில்ஸ், பொதுவான தலைவரா இருப்பார். அது போக அந்தந்த மண்டல குழுவுக்கு உட்பட்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், 2 அமைச்சர்கள், ஓகேங்களா, அவங்களும் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப சதர்ன் ஜோனல் கவுன்சில் அப்படின்னா சோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் பாண்டிச்சேரி. சோ இந்த 5 ஸ்டேட்ஸ் அண்ட் ஒரு யூனியன் டெரிட்டரிஸை உள்ளடக்கி இருக்கும். அப்போ யூனியன் ஹோம் மினிஸ்டர் தலைவராக இருப்பாரு. இந்த 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், பாண்டிச்சேரியினுடைய சீஃப் மினிஸ்டர் அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர்கள் இந்த மெம்பர்ஸா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஜோனல் கவுன்சிலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் மாறுவாங்க. பட் காமன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? சோ அப்போ இவங்களுடைய மெயினான ரோல் என்னவா இருக்கும், இந்த மண்டல குழுவினுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வருது. ஓகேங்களா? சோ அதாவது சமூக திட்டமிடல் சொல்லக்கூடிய சோசியல் பிளானிங், எல்லை பிரச்சனைகள், ஓகேங்களா, அண்ட் தென் வந்துட்டு போக்குவரத்து போன்ற விஷயங்கள், மாநிலத்துக்கும் இடையிலக்கூடிய போக்குவரத்து சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்றதுக்கான விஷயமா தான் அந்த ஜோனல் கவுன்சில் சொல்லக்கூடிய மண்டல குழு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையான குழுன்னு சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 263 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவே வந்துட்டு ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சோ கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 மூலமா எனாக்ட் பண்ணப்பட்டதா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ரிவர் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நதிநீர் ஆணையம் அல்லது நதிநீர் வாரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு ஸ்டாச்சுவரி பாடிங்கும் போது ஆக்ட் மூலியமா தான் உருவாக்கி இருப்பாங்க. பை ரிவர் போர்ட் ஆக்ட் ஆஃப் 1956. ஓகேங்களா? சோ நதி ஆணையங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் போர்ட் ஆக்ட், ஓகேங்களா, நதி ஆணைய சட்டம் 1956ல உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தின் மூலியமா இதை உருவாக்கி இருப்பாங்க. சோ இந்த அமைப்பினுடைய வேலை என்ன? மெயினா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு நடுவுல இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், நதிநீர் பிரச்சனை எழும்போது, ஓகேங்களா, இரு மாநிலங்களுக்கும் பரிந்துரைகள்னு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வழங்குவது இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக அமைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? எஸ். அப்போ ரிவர் போர்ட்னு சொல்லக்கூடிய நதிநீர் ஆணையம் அப்படிங்கிறது ரிவர் போர்ட் ஆக்ட் 1956, நதிநீர் ஆணைய சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுவரி பாடி. இதனுடைய மெயினான ரோல் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும்புது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ஆலோசனைகளை வழங்குறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரிவர் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? ரைட். சோ அடுத்தது நதிநீர் தீர்ப்பாயம்னு சொல்லக்கூடிய ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ட்ரிபியூனலுக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸோட ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? சோ நிறைய கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதை பத்தின விஷயங்களை அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வீடியோல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, சோ அது சார்ந்து இருக்கிற இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஜோனல் கவுன்சில் அண்ட் ரிவர் போர்ட் பத்தின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.